அகமுடையர் சங்கம் சென்னை சார்பாக இன்று மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் சுமார் 275 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் சிறிய அளவில் வழங்கப்பட்டு வந்தது. இந்த ஆண்டு கூடுதலாக 275 மாணவ மாணவிகளுக்கு, எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இன்று வருகை புரிந்துள்ளார்கள். அவர்கள் வாழ்வில் மேலும் ஓங்கிட, வாழ்வில் சிறந்திட கல்வி ஒன்றே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் எங்களது மூதாதையர்கள், எங்களுக்கு மூத்தோர்கள் நிறுவிய இந்த சங்கம் 1958 நிறுவப்பட்டது. அதன் முதல் கல்வி உதவி வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த மண்டபத்தில் இருந்த வருமானத்தில் இருந்தும் மற்றும் எங்களது உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த நன்கொடையின் சேர்த்தும் சுமார் 12 லட்சம் ரூபாய் இன்று இந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை பலப்படுத்தி ஒரு 1000 மாணவ மாணவிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம். அந்த திட்டத்திற்கு ஏதுவாக மாவட்ட வாரியாக எங்களது சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை பலப்படுத்தி அவர்கள் மூலியமாக இந்த கல்வித்தொகை வழங்கப்பட உள்ளது. அதற்கு ஏதுவாக பணத்தையும் அதற்கு ஏதுவான தொகையையும் இந்த மண்டபத்தில் இருந்தும் மற்றும் நன்கொடைகளில் இருந்தும் பெற்று பல மற்ற அறக்கட்டளைகளின் கூட்டோடும் இதை செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இன்று அழைப்பு விடுத்திருக்கிறோம். இன்று வந்திருக்கும் மாணவ மாணவிகள் பல பேர் இந்த சிறு உதவியாக இருந்தாலும் அது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு தேர்ச்சி முறை என்பது எங்களது சங்கத்தின் சார்பாக அப்படி எடுக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாக தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு முதல் பிரிஃபரன்ஸும், அதே போல அடித்தட்டு மக்களுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் பிரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் இந்த கல்வி தொகை வழங்கப்பட்டுள்ளது. அதனால இதில் மேற்கொண்ட ஆண்டுகளில் இவர்கள் மேலும் மேலும் இந்த கல்வி உதவி பெற்று கல்வியில் மேம்பட, வாழ்வில் மேம்பட எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் சுமார் ஒரு 30-50 பேர் வந்திருக்காங்க. அவர்கள் சிலர் டிரான்ஸ்போர்ட் காஸ்டே வந்துட்டு போறதுக்கு 2 பேருக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஆகும்ன்ற சிலர் வர முடியாத காரணத்தினால அவங்களோட இதெல்லாம் இன்னைக்கு நாங்க கணக்கில் எடுத்துக்கல. அவங்களுக்கு தனியாக அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். அது இப்ப மெத்த படித்த குழந்தைகளுக்கு இந்த கல்வி உதவி அவங்களுக்கு மேல வளர்றதுக்கு உதவும். சுமாராக படித்த குழந்தைகளுக்கு, சுமாராக மதிப்பெண்கள் வாங்கின குழந்தைகளுக்கு அவங்க மேம்படுறதுக்கு எங்களுக்கு சங்கத்துக்கு சொந்தமான ஒரு 10 கிரவுண்ட் இடம் செங்குன்றத்துல இருக்கு, மறைமலை நகர் பக்கத்துல. அதுல ஒரு ரோபோட்டிக் சென்டர், ட்ரைனிங் சென்டரை நிறுவனத்துக்காக நாங்க ஒரு 2 நிறுவனத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்னு ரோபோட்டிக் சென்டர், ட்ரைனிங் சென்டர், இன்னொன்னு செமிகண்டக்டர்ஸ் ஃபிட் பண்ற அது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். இந்த 2 இன்ஸ்டிடியூட்ல எந்த இன்ஸ்டிடியூட் சரியா வரும்ன்றது நாங்க முடிவு செஞ்சு அந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அங்க நிறுவி அந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மூலமாக சங்கத்துக்கு வருமானமும், எங்களது சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதில் இலவசமாக பயிலவும், அவர்கள் அதன் மூலியமாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறோம். நீட் நாங்க சங்கமா இதை செய்ய முடியாது. எங்களது உதவியோட பல இடங்கள்ல தனியார் நீட் இன்ஸ்டிடியூட்ஸ் நடத்துறாங்க. அவங்களுக்கு நாங்கள் பகிரங்கமா உதவி செய்ய முடியாத தவிர அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம். இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, இந்த குரூப் 2 குரூப் 4ல பாஸ் பண்ண பசங்க மருதிருவர் மையம்னு ஒரு இன்ஸ்டிடியூட் திருப்பரங்குன்றம் மதுரையில் இருக்கு. அவங்களுக்கும் நாங்க எங்க மறைமுகமா உதவி செய்துகிட்டு இருக்கோம்.
அதனால அங்கங்க எங்களால தனிப்பட்ட முறையில சங்கம் சார்பாகவோ இல்ல அறக்கட்டளை சார்பாகவோ பெரிய இது மாதிரி நிறுவ முடியாது. நிறுவனங்கள் அதிகமாக அதுக்கான தேவைகளும் அதற்கான பண தேவைகளும் அதிகமா இருக்கும். அவ்வளோ வசதி இப்போதைக்கு இந்த சங்கத்துல இல்லாததுனால அதை வெளியிலிருந்து நாங்க அதை உதவிகளை பெற்றுக்கொள்கிறோம். உதவித்தொகை 10,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபாய் வரைக்கும் அதுதான் வகைப்படுத்தி மதிப்பெண்களுக்கு ஏற்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றவங்களுக்கும் அதிகமானவும் அதுல கொஞ்சம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரியும் அதுதான் அந்த பேராமீட்டர் செட் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க இன்னைக்கு கொடுத்துருக்கோம். இது கம்யூனிட்டிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட சங்கம், கம்யூனிட்டிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட அறக்கட்டளை, தவறாக நினைச்சுக்க வேண்டாம். அதுதான் எங்களோட போக்கஸ். மற்றவர்களுக்கு நாங்கள் வேற அறக்கட்டளை வச்சிருக்கிறோம். அந்த அறக்கட்டளை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அறக்கட்டளை மூலமாக வாக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மாவட்ட ரீதியா இப்போதைக்கு எங்களோட கட்டமைப்பு அவ்வளவு சிறப்பாக இல்லை. அந்த கட்டமைப்பை முதல்ல ஊர்ஜிதப்படுத்தி கட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்கு ஒரு கிளையை அமைத்து அந்த கிளை மூலமாக ஒரு குறைந்தது இப்போது நான் சொன்ன உங்கள்கிட்ட ஒரு மாவட்டத்திலிருந்து 20-30 பேர் தான் வந்திருக்காங்கன்னு, அது ஒரு 30-50 வரைக்கும் அதை எடுத்துட்டு போறது தான் நோக்கமா இருக்கும் அடுத்த வருஷத்துல இருந்து. அப்போ 50-100 பேருக்கு நம்ம கொடுக்கும் போது வருடம் கொடுக்கறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், லோக்கல் கான்டாக்ட், அவங்க அதிக தூரம் டிராவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களும் பயன்பெறுவாங்கன்றது நாங்க நினைக்கிறோம். அன்பு உறவுகளே, இந்திய பெருந்தேசத்தின் வருங்காலமாக திகழ்ந்திருக்கும் அன்பு மாணவ மாணவிகளே, இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா ராஜரத்னம் ஐஏஎஸ் அவர்களே, அக்கா வனிதா ஐபிஎஸ் அவர்களே, தம்பி செந்தில் வேலவன் ஐஆர்எஸ் அவர்களே மற்றும் நமது சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகளே, அரங்காவலர்களே, முன்னாள் நிர்வாகிகளே, ஊடக நண்பர்களே, மாணவ மாணவிகளுடன் வந்திருக்கும் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் பாசத்துடன் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ராவணன் ஐயா முயற்சினால இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு நம்ம இன்னைக்கு கல்வி உதவி கொடுக்கிறோம். நாளைக்கு ஒரு 1000 பேருக்கு கொடுக்கணும் ஒரு சார் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப அப்போ இன்னைக்கு வாங்க இப்போ நம்ம ஒரு 2000 இந்த கல்வி உதவி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ 25 வருஷமா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி ஏற்கனவே வாங்கினவங்க நேரம் ஒரு பெரிய லெவலில் அவங்களும் இந்த உதவித்தொகை கொடுக்குற இப்போ இன்னைக்கு வாங்குறதுல வாங்க ஒரு 200 பேர்ல இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம என்னைக்குமே ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் கோலை ரீச் பண்ணி அட்லீஸ்ட் அனதர் இன்னொரு 10-15 வருஷத்துல தமிழ்நாட்டில் சும்மா பேருக்கு ஏன்னா நீங்கள் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் 1 கோடி பேர் இருக்கோம், 1.5 கோடி பேர் இருக்கோம், எத்தனை பேர் அமைச்சர் இருக்கீங்க, எத்தனை எம்எல்ஏ இருக்கீங்க, எத்தனை எம்பி இருக்கீங்க, யாருமே கிடையாது. அரசியலையும் சரி அரசு பதவியிலையும் சரி நம்மளுடைய இது என்னன்னு பார்த்தோம்னா பங்கெடுப்பு என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி. நம்மளால நிறைய பேர் பயனடைய ஒழிய நம்ம ஆட்கள் யார் பெருசாக வந்திருக்காங்க. ஸோ அதற்குரிய வழிமுறையை பின்பற்றி இன்னும் அடுத்த ஒரு ஆட்சி அமைக்கிறதுலையோ அரசாங்கம் அமைக்கிறதுலையோ நம்மளுடைய பங்கு பெரும்பகு வைக்கணும். அதுக்கு கல்வி ஒரு முன்னெடுப்பாக வச்சு நம்மளுடைய சங்க உறுப்பினர்கள் எல்லாமே அது மூலமாக நம்மளுடைய இதை முன்னேற்றத்துக்கு எல்லாம் முன்னெடுப்பு நடக்கணும்ட்டு இங்கே பரிசு பெற வந்திருக்கும் மாணவ மாணவிகள் அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. மேடையில் வீட்டிற்கும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜரத்னம் சார் அவர்களே, தம்பி செந்தில் வேலன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, உறவினர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை பதிவு செய்கிறேன். எனக்கு கொஞ்சம் முன்னுரை கொடுத்தாங்க. அது ஏன்னா நான் கூட கூப்பிட்டோன்னு உடனே கூப்பிட்டோன்னு பேர் சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்க. இதுதான் பெண்கள் நிறைய பேர் துறைக்கு வரணும். ஒரு மாமையை போல் வாழ்வதும் கொஞ்சமாக கிடக்கும் மகளிர்களும் மாநில கூட்டத்தில் வலுவற்ற ஒரு பகுதி என்று எண்ணிக்கொண்டிருந்த சமுதாயத்தில் பெண்கள் என்று எல்லா துறைகளிலும் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் நம்ம மாதிரி ஒரு சமுதாயத்தில் கொஞ்சம் அதிகமாக சிந்திச்சு வெளியில் வரோம் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்ச அதிசயம் ஒன்றுமே இல்லை. முக்குலப்பேர் என்று சொன்னாலே அது அறிவு சார்ந்த சமுதாயம் என்று சொன்னால் அது அறமுடைய சமுதாயம் என்று சொல்லிக்கொண்டது உண்மையிலேயே நான் பெரும் மகிழ்ந்து கொள்கிறேன். ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம், தம்பி ராமநாதபுரம் தான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுவாக ஒரு 2-3 பேர் உங்களுக்கு அப்புறம் ராமநாதபுரம் நினைச்சேன். ஆமாம், என் தம்பி, அப்புறம் அந்த சரவணகுமார்,
எல்லாருமே வந்ததெல்லாம் அங்கேருந்து வந்திருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் என்றைக்குமே அவங்க வந்து காசு பணத்தில் பெரிய ஆளுகளாக இருப்பாங்க. நம்ம வறுமையான ஒரு சூழ்நிலையில், வானம் பார்த்த ஒரு பூமியில், படிப்பை தவிர வேறு எதுவும் தொழிற்சாலைகளோ வேறு எதுவுமோ இல்லாத ஒரு ஊரில் கல்வி ஒன்றை மட்டுமே நம்ம வந்து குறிக்கோளாக கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த கல்வியினுடைய பெருமை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எழுத்தறிவித்தல் அப்படின்னு நான் பாருங்க, அந்த வேலை இன்னைக்கு நீங்கள் அறம் சமுதாயம் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். மனதார வாழ்த்துகிறேன். பரிசு பெற்றவங்க நீங்கள் ஒருவர்கிட்டையும் தம்பி 2 நிமிஷம் பேசிட்டு போனார்ல செந்தில் வேலை பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போனார் பாருங்க. திருக்குறள் மாதிரி 3 விஷயத்துல சொன்னாரு. படிங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அரசியலுக்கு வாங்க. எனக்கு அப்புறம் 20 வருடங்களாக 2 அல்லது 3 பேர் தான் IAS IPSல வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடம், நின்று யோசிக்க வேண்டிய இடம். திருப்பி நம்ம ஒரு வேலை வாய்ப்புன்றதுனால ஒரு செகண்டரி கிரேட் டீச்சரோ அல்லது ஒரு பிஎஸ்சி பிடிஓ இல்லை கைக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு இன்ஜினியரிங்கோ படிச்சுட்டு கான்ஸ்டபிளாகவும் வர்றாங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு IAS-ஆகவும் போகிறாங்க. என்னவாக போகிறோம், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சு இன்னைக்கு நீங்கள் நல்லா படித்த பிள்ளைங்க வந்திருக்கீங்க. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கே ஒரு சாட்டினை கொஞ்சையில் வைத்தேன், வெந்து தனிந்தது காடுன்னு பாரதியார். தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூக்கென்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒருத்தர் இந்த டாஸ்க் பேரண்ட்ஸாக நீங்கள் போயிருக்கிற ஊரில், நீங்கள் சார்ந்திருக்கிற ஸ்கூலில், நீங்கள் சார்ந்திருக்கிற பணியிடங்களில் இந்த சுடரை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் அதை ஏற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். முதலில் கல்வியை ஊக்கத்தர பெறுகின்ற மாணவர்களுக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவர்கள் இந்த ஊக்கத்தொகையை பெற்று நல்ல முறையில் படித்து வாழ்வில் முன்னேறுவதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நம்மால் பாராட்டப்பட்ட மாணவர்களுக்கு அனைவர் சார்பிலும் எனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு நடக்குது, போட்டித் தேர்வு நடக்குது. இது தவிர யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடக்குது, பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் நடக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது, அதில் தேர்வுகள் நடைபெறுகின்றன. இந்த தேர்வுகளில் வெற்றி பெற்று நமது மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக நமது உறவினர்கள், குழந்தைகள், இவர்கள் அனைவரும் பல்வேறு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு பாருங்க, மாநில அரசு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு பணியிலிருந்து அவர்கள் சேர வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். இங்கேயே தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து பெரிதாக எதுவும் சாதிக்க முடியாது. வெளியில் போய் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, எந்த அளவிற்கு நம்மால் நமது இனத்தை சார்ந்தவர்களுக்கு, நம்ம ஊரை சார்ந்தவர்களுக்கு, நமது மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்ய முடியும். எங்களுக்கு அதிகமாக தெரியாது, யாரும் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆளே கிடையாது. எங்கள் கிராமத்தில் எல்லாம் கல்லூரியில் படித்தவர்கள் 2-3 பேர் தான் இருப்பார்கள். அவர்களும் நம்மளோட பேச மாட்டார்கள், நமக்கு சீனியர்ஸாக இருப்பாங்க, நம்ம கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி நிலையெல்லாம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக கிராமப்பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு இது போன்ற வழிகாட்டு மையங்கள் நிறைய இருக்கின்றன. இன்றைக்கு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது எங்கள் கிராமத்தில் இருக்கின்ற ஒரு சில படித்த மாணவர்களை நான் சமீபத்தில் சந்தித்த ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்பொழுது பார்க்கும்போது அவர்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது, எந்த இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து படித்தா நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், இன்ஸ்டிடியூட் வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை, நீயே நல்லா படித்தா கூட பாஸ் பண்ணிடலாம். அப்படி வேணும்னாக்க ஆசிரியர்களை சேர்ந்து ஆசிரியர்களுடன் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். போட்டித் தேர்வு எவ்வாறு எழுதுவது அல்லது வேறு பயிற்சிகளுக்கு எவ்வாறு செய்வது. பேப்பர் படித்தாலே போதும். நிறைய பேர் பேப்பரே படிக்கிறது இல்லை. நியூஸ் பேப்பர் படித்தா அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல நிலை என்று இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த திரு ராவணன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியில் முதலிடம்
பகிர்ந்து கொள்கிறார்கள். எஸ் அக்ஷயா. பரிசு பெற்ற குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். இரண்டாம் மதிப்பெண் எஸ் ஸ்ரீ சமய பிரவீன் 488 மதிப்பெண். சிறப்பாக இருக்கிறது, நல்ல மதிப்பெண். இரண்டாவது மதிப்பெண் 587 மதிப்பெண். மூன்றாவது மதிப்பெண் டி சுமித்ரா 574 மதிப்பெண். நன்றி. 588 மதிப்பெண். இரண்டாம் பரிசு ஆர் சிவபாலா 573 மதிப்பெண். மூன்றாவது மதிப்பெண் எஸ் ஆதித்யா. வாங்க வாங்க. நல்ல ரத்த பாயும், சூப்பரா நீங்க நல்லா இருந்தீங்க.